நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். தேசிய தலைவர் இந்த படம் ஒரு 3 வருடங்களாக கடின உழைப்பால் உருவாகி நேற்று அது பாடல் வெளியீட்டு வரைக்கும் வந்துச்சு. இதுல ஏராளமான பிரபலங்கள்லாம் கலந்துட்டு இருந்தாங்க. இந்த பாடல் வெளியீட்டு விழால நேற்று ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகையும் எல்லாம் வந்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்றத ஒரு சின்ன விளக்கத்தோட சொல்ல வந்துட்டு இருக்கு. அதாவது 3 வருடங்களாக இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு திரு அரவிந்தராஜ் அவர் பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர். முதல் படத்திலேயே நம்மளை எல்லாம் திரும்பி பக்கம் வச்சவர். அதே மாதிரி விஜயகாந்துக்கு பல ஹிட்டு படங்களை கொடுத்தவர் அரவிந்தராஜ் அவர்கள். சத்யராஜுக்கு ஹிட்டு படங்களை கொடுத்திருக்காரு, பிரபுக்கு படங்களை கொடுத்திருக்காரு. அதாவது விஜயகாந்துக்கு ஒரு கேரியர் இந்த அளவுக்கு உருவாச்சு அப்படின்னாலே அதுக்கு அவரும் ஒரு காரணம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு டைரக்டர். இவர் பாத்தீங்கன்னா இவரோட இயக்கத்துலதான் தேசிய தலைவர் பண்ணுது. இந்த தேசிய தலைவர்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த படத்துல நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால என்னால இந்த படத்துக்குள்ள என்னெல்லாம் நடந்தது, என்ன இருக்கு அப்படின்றது தெளிவா என்னால சொல்ல முடியும். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த படம் ஆரம்பத்துல இருந்தே ஒரு சில சர்ச்சைகளை கொண்டிருந்தது. இந்த படம் காமராஜரை, நாடார் சமூகத்தை விமர்சிக்குதா அப்படி இப்படி அப்படின்லாம் ஆனா இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்கள் சென்சார் வாங்கின பின்னாடி கூட ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு, நான் யூஸ் சென்சார் வாங்கிட்டேன், யூஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலுமே ஒரு யூத் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அது கற்பனை கதை. சென்சார் வாங்கும்போது அப்படிதான் நம்ம போட்டாகணும். நவமணி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இதைதான் அங்க குறிப்பிடுறாரு. ஏன் யூஸ் சர்டிஃபிகேட் வாங்கினீங்க, இதை ஏன் யூஸ் சர்டிஃபிகேட்டா வாங்கியிருக்கிறோமே, தேவர் வாழ்க்கையில அடிக்கடி அது இப்படிதானே இருந்தது, நீங்க ஏன் இதை இப்படி வாங்கினீங்க அப்படின்றதான் அவர் சொன்னாரு. அதே மாதிரி கதையில திரிச்சிட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க. அதாவது சினிமாட்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நேரடியில இருக்கிறதுக்கும் சினிமாட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயத்த அப்படியேதான் படம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அதுக்கு சில சுவாரஸ்யங்களும் கலந்து நம்ம பண்ணும்போதுதான் அந்த படம் மக்கள் ரசனைக்கு கொண்டு போகுது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நவமணி என்பவர் படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சது முதல் கடைசி வரைக்கும் கூட தான் இருந்தார். ஒரு நாள் ஷூட்டுக்கும் கூட வருவாரு, படப்பிடித்தாங்க கூட இருப்பாரு, எல்லாமே பார்த்து அவர் கூடயே இருந்துதான் இந்த படம் நடந்தது. அப்போ இவர் அப்போ சொல்லாம இப்ப எதுக்கு சொல்லணும், கூடயே இருக்கும்போது உனக்கு தெரியாதா இதுல இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அனுபவம் மிக்க ஒரு இயக்குனரை அவர் இந்த மாதிரி பேசுனது மிக தப்பான ஒரு விஷயமா தான் அங்க பார்க்கப்படுது. மற்றபடி தேவர் சமுதாயம் இந்த படம் வந்ததுன்னு சொன்னாக்கா, ஏற்கனவே சொன்னாங்க அந்த 5 பாடல்களும் தேவர் குடும்பத்துல அந்த 5 பாடல்களும் நிச்சயமா எந்த ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எதற்காக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பாடல்கள் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. பேசும்போது எல்லாருமே இந்த படத்தை பத்தி நல்ல விஷயமா தான் பேசினாங்க. ஏற்கனவே இந்த படத்தோட ஒரு ஃப்ரீ காட்சி போட்டு அதை பல பேர் பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க எந்த குறைகளும் சொல்லலை. இவர் தான் நேற்று, அதாவது இவருக்கு எப்பவுமே அப்படிதான். போன முறை ஒரு டீசர் வெளியீட்டு விழாலேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டவர் தான் அவரு கொஞ்சம் பிரபல விரும்பி. ஏன்னா அப்பதான் பாருங்க, நேற்று அவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தது. உதயகுமார் ஐயா பேசினாரு, பேரரசு பேசினாரு, ஸ்நேகன் பேசினாரு, நிறைய பேர் பேசினாங்க, ஆர்கே சுரேஷ் பேசினாரு. ஆனா அது எல்லாத்த விட இந்த நவமணி பிரச்சனையை தான் பெருசா பேசுறாங்க. பாத்தீங்களா, இவருக்கு ஒரு ஒரு புகழ் விரும்பி மாதிரி நம்ம தான் நம்ம இருக்கிறத அடையாளம் காட்டிக்கணும், எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள மனுஷன் அப்படின்றதுனால அவர் வாய்க்கு வந்ததை பேசிட்டாரு. மற்றபடி அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வேற எதுவுமே கிடையாது. இது ஒரு அற்புதமான ஒரு மனிதநேய கதை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த படம் இதற்கு முன்னாடி நம்ம தேவரை எப்படியெல்லாம் பார்த்தோமோ அதை விட நம்ம 4 மடங்கு, அதாவது வெளியே தெரியாத பல விஷயங்களை இந்த கதையில சொல்லியிருக்காங்க. அதனால மற்றவங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு அற்புதமான படம், மத நல்லிணக்க படம். அதாவது மத நல்லிணக்க படமா இருக்கனாலதான் நாம யூஏ சர்டிபிகேட், யூ சர்டிபிகேட் இது படத்துக்கு வாங்கியிருக்காங்க. இல்ல இதுல வன்முறை காட்சிகளோ வேற விஷயங்களோ அதை ஏதோ நம்ம வச்சிருந்தோம்னா அந்த சர்டிபிகேட் கட்டாயம் வாங்கியிருக்க முடியாது. இது ஒரு சிறந்த படமா இருக்கு. எல்லாருமே குடும்பத்தோட படத்தை ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது பாத்தீங்கன்னா 2024 அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை திரையரங்குகள்ல
வெளிவரதா சொல்லியிருக்காங்க. நன்றி. வேற ஒரு நல்ல தகவல்.